இந்த தீபாவளிக்கு கொரியாண்டர் சிக்கன் வறுவல் செஞ்சுருந்தேங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. செய்கிறதும் ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் மல்லித்தழை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, நல்ல மிளகு, சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் சேர்த்துட்டு அப்படியே சிக்கனையும் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் 1/4 கப் தண்ணி சேர்த்து கழுவி நான் அதையும் சேர்த்துக்கிறேன். வறுவலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடணும். ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி சிக்கனை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். 20 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். ஃபைனலாக மல்லித்தழை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொரியாண்டர் சிக்கன் வறுவல் ரெடி. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சாதத்தோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். ரசம், பருப்பு குழம்பு வச்சு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.